Hi friends, welcome to KMAT Gateys Education. So last video பார்த்திருப்பீங்க. So concept of GMR GMD part 1. So அதில் வந்து இன்னும் subconductor effect நான் consider பண்ணல. So subconductor effect consider பண்ணா அது எப்படி calculate பண்ண நான் என்ன சொல்லல. So first question பாருங்க. Determine the inductance of the three-phase fully transposed line operating at 50 Hz and conductors arranged in the figure. The conductor diameter is. The conductor diameter is. ஓகேவா? So நீங்க பார்த்தீங்கன்னா this is a single phase, this is one A phase, determine the inductor three phase fully transposed. So இது ஒரு A phase, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு A phase, so இது ஒரு B phase, இது ஒரு C phase கொடுத்துருக்காங்க. and இது symmetrically spacing unsymmetrically spacing பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 1.2 meters கொடுத்துருக்காங்க. so இது 1.2 meters கொடுத்துருக்காங்க. and நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 2.4 meters. so symmetrical spacing unsymmetrical spacing, so unsymmetrical spacing. ஓகேவா? so இதுக்கு நான் what is inductance per phase? Inductance per phase equal to 2 into 10 power minus 7. unsymmetrical spacing எவ்வளோ வருது? GMD by GMR. so GMD value எவ்வளோ? unsymmetrical spacing cube root of DAB into DBC into DCA. GMR எவ்வளோ? R dash. so distance between AB கொடுத்துருக்காங்க, BC கொடுத்துருக்காங்க, CA கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். GMR எவ்வளோ? R dash. ஓகேவா? ஸோ இது இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வருமா? கண்டிப்பாக வராது. ஓகேவா? ஸோ ஆன்லைன் கேல்குலேட்டர் இருந்தால் கண்டிப்பாக வரும், ஆன்லைன் கேல்குலேட்டர் இல்லைன்னா வராது. ஸோ இது எதுனாலனா ப்ராக்டிஸ். இது வந்து GMD GMR கேல்குலேஷன். GMR எவ்வளோ? ஸோ GMR எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? GMR ஈக்குவல் டு R dash. கண்டக்டர் டயாமீட்டர் வந்து 0.6 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது பாருங்கள், டயாமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ மீட்டர்ஸில் ஸோ GMR இஸ் R dash. ஸோ நீங்கள் வெதர் இட் இஸ் சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் ஆர் அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் லாஸ்ட் வீடியோ லெக்சர் பாருங்கள். ஸோ GMR இஸ் R dash. GMR இஸ் R dash. okay, symmetrical spacing or unsymmetrical spacing if you have a single conductor, no subconductors. எனக்கு வந்து single conductor தான் இருக்குது. so GMR equal to R dash. so that equal to 0.7788 into R. okay, so radius is 0.7788 into radius எவ்வளோ? 0.6 into 10 power minus 2. ஓகே, ஸோ GMD கேல்குலேட் பண்ணுங்கள். ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்க இண்டக்டன்ஸ் பர் ஃபேஸ் கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ இண்டக்டன்ஸ் பர் ஃபேஸ் ஃபார் அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் வந்து நான் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் இண்டக்டன்ஸ் பர் ஃபேஸ் ஒன்று, இண்டக்டன்ஸ் சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் இண்டக்டன்ஸ் பர் ஃபேஸ் ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஸோ ஃபார் சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் ஆர் அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் இண்டக்டன்ஸ் பர் ஃபேஸ் ஈக்குவல் டு 2 into 10 power minus 7 log GMD by GMR. log GMD by GMR, where GMD இங்கே பார்த்தீங்கன்னா, so where GMD for unsymmetrical spacing is cube root of DAB into DBC into இது வரும். ஓகேவா? so whereas for symmetrical spacing GMD equal to D. so GMD equal to D எப்படி வருது? ஷார்ட்கட் என்ன கூட சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோ லெக்சர் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a three phase with three equal conductors radii horizontal plane spacing. so இது வந்து unsymmetrical spacing. என்னது இது? unsymmetrical spacing. so inductance per phase அவன் என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில் பாருங்கள். கொஸ்டினில் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து XL equal to 2 pi FL. ஓகேவா? ஸோ ரியாக்டன்ஸ் பர் ஃபேஸ். ஸோ இண்டக்டன்ஸ் பர் ஃபேஸ். ஸோ இண்டக்டன்ஸ் பர் ஃபேஸ் கேல்குலேட் பண்ணோன்னா 2 into 10 power minus 7 log GMD by GMR. so whether it is symmetrical spacing or unsymmetrical spacing GMR is R dash. so GMD வந்து cube root of DAB into DBC into DCA. so cube root of 5 into 10 வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட் இண்டக்டன்ஸ் பர் ஃபேஸ் கால்குலேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஹாலில் வராது. ஸோ ஒருவேளை ஆன்லைன் கேல்குலேட் இருந்தால் வரும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஃபார் GMD அண்ட் GMR. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a 60 kilometer single phase line consists of இங்கே பாருங்கள், a single phase line. ஓகேவா? ஸோ a single phase line, two parallel conductors each 20 mm radius, 20 mm radius கொடுத்துருக்காங்க. diameter, so 20 mm diameter, that means 10 mm radius and 2 meters are apart. so நீங்கள் வந்து calculation பண்ணுறப்ப
இது வந்து யூனிட்ஸ் நல்லா பார்த்துங்க. இது எம்எம்ல இருக்குது, இது மீட்டரில் இருக்குது, ஏதோ ஒரு யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸோ L = 2 × 10⁻⁷ log GMD/GMR இல்லையா. ஸோ இது மீட்டரில் இருந்தால் கீழே மீட்டரில் இருந்தால் கேன்சல் ஆகி போயிடும். இது மில்லி மீட்டரில் இருந்தால் இது மில்லி மீட்டரில் இருந்தால் கேன்சல், ஏதோ ஒரு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அவன் இண்டக்டன்ஸ் நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு இந்த இதோட இது கண்டக்டர் A, ஸோ இது கண்டக்டர் B. அவன் ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் த லைன் இண்டக்டன்ஸ். லைன் இண்டக்டன்ஸ் = LA + LB. ஸோ LA எவ்வளோ, 2 × 10⁻⁷ log D/R'. Similarly LB எவ்வளோ, 2 × 10⁻⁷ log D/R'. ஸோ டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். அண்ட் R' எவ்வளோ, R' எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 mm, 10 × 10⁻⁻3. ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் வர்ற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஆப்ஷனில் இப்படி கொடுக்காம இந்த ஃபார்முலா வச்சு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஜாமெட்ரிக்கல் மியூச்சுவல் டிஸ்டன்ஸ் டு செல்ஃப் GMD is 90. த இண்டக்டன்ஸ் இன் மில்லி ஹென்ரி. நாளைக்கு இது எக்ஸாமில் ஸோ இவ்வளோ ஒருவேளை ஆன்லைன் கேல்குலேட்டர் இருந்தால் கண்டிப்பாக வரும். ஸோ L = ரேஷியோ ஆஃப் மியூச்சுவல் GMD. ஸோ L = 2 × 10⁻⁷ into log GMD/GMR. ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான், மியூச்சுவல் ஜாமெட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சிங்கிள் ஃபேஸ் சொல்ல. ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் ஃபேஸ் மென்ஷன் பண்ணணும். சிங்கிள் ஃபேஸ் மென்ஷன் பண்ணலைன்னா 3 ஃபேஸ் கணக்கு. ஸோ இண்டக்டன்ஸ் பர் ஃபேஸ் கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஹென்ரி பர் மீட்டர் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்போஸ் இஃப் மில்லி ஹென்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணால் ஸோ GMD/GMR கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஒருவேளை நாளைக்கு எக்ஸாமில் இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க லாக். ஸோ சம்திங் லாக் 90 வேல்யூ இவ்வளோன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில், ஸோ உங்களுக்கு ப்ராக்கெட்டில் சம்திங் உங்கள் ப்ராக்கெட்டில் த லாக் 90 வேல்யூ சம்திங்னு கொடுத்துருவாங்க கொஸ்டினில். அப்போ நீங்கள் கண்டிப்பாக கேல்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 2 × 10⁻⁷ 2 × 10⁻⁷ மில்லி ஹென்ரி பர், இங்கே கொஸ்டினில் பாருங்கள் மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டர். ஸோ 2 × 10⁻³ × 10⁻³ × 10⁻⁴. ஸோ இது கீழே போயிடும். ஸோ கிலோமீட்டர், இது மில்லி, ஸோ இது ரெண்டு போயிடும். ஸோ 2 × 2/10. ஸோ தட் = 0.2 × log GMD/log 90. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் இது கூட இருக்கும் 0.290 × 0.2 log 90 × மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டர் இருக்கும். ஓகேவா. ஸோ இது ஆப்ஷனில் இருக்கும். ஓகேவா. ஸோ லாஸ்ட் லெக்சர் பாருங்கள், உங்களுக்கு கிளியர் கட்டாக எல்லாம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a single phase conductor of radius 2 carrying 20 amperes, a point base taken at distance 1 meter, the ratio of the internal flux. இது நாளைக்கு வர்ற வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக வர்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் இங்கே பாருங்கள். நான் அதுதான் ஃபஸ்ட் சின்னமாக சொல்லியிருந்தேன். ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் L = N/flux linkages by current. So flux linkages = L × I. ஓகேவா. ஸோ flux linkages due to internal flux linkages. என்ன கேட்டிருக்கேன், ரேஷியோ ஆஃப் internal flux linkages to the external flux linkages. ஓகேவா. ஸோ உங்களுக்கு இன்டர்னல் இண்டக்டன்ஸ் வேல்யூ தெரியும். இன்டர்னல் இண்டக்டன்ஸ் வேல்யூ = 12 × 10⁻⁷. எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் வேல்யூ தெரியும். ஸோ எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் வேல்யூ எங்கேருந்து எங்கே எடுக்கணும். ஸோ நீங்கள் நான் சொல்லியிருக்கேன், லாஸ்ட் லெக்சரை பாருங்கள். 2 × 10⁻⁷ log D. டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 1/log. நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள், from center. So from center இங்கே distance வந்து 3 meters 3 centimeters from radius. So log நீங்கள் பார்த்தீங்கன்னா log 3 centimeters by நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 1 சென்டிமீட்ரு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 சென்டிமீட்ரு. ஸோ 3 சென்டிமீட்டர் by 2 சென்டிமீட்டர். ஒரு தடவை லாஸ்ட் லெக்சர் பாருங்கள். இதுக்கு தான் நான் வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன். தேவையில்லை எனக்கு இந்த. ஸோ நார்மலாக GMD என்ன ஷார்ட்கட் சொல்லிவிட்டு GMR ஷார்ட்கட் சொல்லிட்டு போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், நாளைக்கு கொஸ்டின் என்ன, நாளைக்கு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ L internal half into 10⁻⁷ L/external. ஸோ L external பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் இது கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 × 10⁻⁷ log
3 centimeters by 2 centimeters ஓகேவா. ஸோ எல் இன்டர்னல் பை எல் எக்ஸ்டர்னல் கேட்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கூட அதான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எல் ஈக்குவல் டு லேம்டா பை ஐ. ஸோ லேம்டா இன்டர்னல் பை லேம்டா எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு, so for the same conductor the current is same, so internal half into 10 power minus 7 okay, so into I இது பார்த்தீங்கன்னா 2 into 10 power minus 7 log 1.5 ஓகேவா. ஸோ உங்களுக்கு நாளைக்கு என்ன இருக்கும் 1/4 divided by 1 log 1.5 இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் கொடுத்து நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்காக தான் அவளை தீரி சொல்ல வேண்டியது இருக்குது. நாளைக்கு இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்க லாஸ்ட் லெக்சர் பார்த்தீங்களா எனக்கு தெரியல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து சப்போஸ் கொஸ்டின் வந்து 2 marks கொடுத்துருக்காங்க. ஸோ 2 marks கொடுத்துருக்காங்க. This is the conductor A and this is conductor B and this is conductor C. So I want the flux linkages of A. I want the flux linkages of A. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஷனில் ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இருக்கு. ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் லேம்டா ஏ ஈக்குவல் டு 2 into 10 power minus 7. ஸோ ஒன்று இருக்கு. ஸோ log 1/r dash into IA plus log, ஸோ இது டிஸ்டன்ஸ் டிஏபின்னு நினச்சிங்க, இது டிஏசி, இது டிபிசி. So log into 1/DAB into IB plus 1/log 1/DAC into IC. ஸோ இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு ரிமைனிங் ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நான் இது எப்படி எழுதணும்னு லாஸ்ட் வீடியோ லெக்சரில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன், இங்கே ஒரு ஆப்ஷன், இங்கே ஆப்ஷன். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? 2 marks கொடுப்பாங்க. இது நாளைக்கு டைம் நல்லா நாளைக்கு வரும். என்ன பண்ணுவீங்க? ஸோ யூ காண்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். ஸோ நீங்கள் வந்து எல்லாம் ஃபேமிலி. ஸோ நீங்கள் வந்து இல்லை ப்ராப்ளம் லெங்க்த்தியாக இருக்குது, ப்ராப்ளம் லெங்க்த்தியாக சொல்கிறீன்னு சொல்லி காமெண்ட்ஸ் கொடுக்க. ப்ராப்ளம் லெங்க்த்தியாக இருக்குன்னா அதுலேருந்து என்ன வருது? ப்ராப்ளம் லெங்க்த்தியாக இருந்தாலும் ஸோ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன ஃபார்முலா வருது, ஸோ எந்த மாதிரி ஆன்சர் கொஸ்டின் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அவன் லெங்க்த்தியாக இருந்தாலும் அவன் லெங்க்த்தாக கொடுக்க மாட்டான், அதில் கட் பண்ணி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம்ஸ் ஸ்டெபிலிட்டியில் ஃபுல் லெங்க்த்தாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த நகரத்தன் கோத்தாரி புக்கில் பார்த்தீங்கன்னா ஓன்லி ஏபிசி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டெபிலிட்டி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் அந்த ஏ கொஸ்டின் பி கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், சி கொஸ்டின் வரைக்கும் போக மாட்டான் ஓகே. ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்ஸில் அந்த மாதிரி மாடலில் தான் வரும். ஏபிசி ஏ ஒர்க் தான் போவான். ஏ ஆப்ஷன் ஏ கொஸ்டின், பி கொஸ்டின், சி கொஸ்டின் 4-5 கொஸ்டின் இருக்கும். அவன் ஏ கொஸ்டினில் தான் போவான் ஓகேவா. ஸோ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுல நம்ம வந்து இந்த கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கும் ஒரு அனாலிசிஸ் வரும். இந்த கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது, இந்த கொஸ்டின் வர வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து இப்போ நேற்று தியரி படிக்கலைன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ண முடியாது ஓகேவா. நீங்கள் என்ன ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் நீங்கள் இந்த கொஸ்டின் ஆப்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்க பாருங்கள். எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் வேல்யூ இஸ் 2 into 10 power minus 7 log 1/2 ஒன்று இருக்குது. ஸோ ஆப்ஷன் எல் எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு 2 into 10 power minus 7 log 2/3 இருக்குது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு 2 into 10 power minus 7 log 1/3 இருக்குது ஓகேவா. 1/3 இருக்குது. ஆப்ஷன் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு 2 into 10 power minus 7 log 3/2 இருக்குது ஓகேவா. ஸோ ஆன்சர் என்ன? ஸோ நாளைக்கு இது வந்தால் என்ன பண்ணுவீங்க? 2 marks இது நாளைக்கு வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? ஒரு 2 marks வந்தால் கூட ஜாப் முன்னாடி போவோம் ஓகேவா. ஆக்சுவலாக ஓசி கேண்டிடேட்ஸ் ஆர் பிசி கேண்டிடேட்ஸ் ஸோ தே வில் ப்ரிப்பேர் கம்பேர் டு தி அதர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் கேஸ்ட் ஸ்டூடெண்ட், அதர் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸோட இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு 150 mark 150 ப்ளஸ் கூட இல்லை, 160 + 170 + எடுத்தால் தான் சான்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அவங்களுக்கு அப்படி இல்லை. ஸோ 120 130 அவங்க அவ்வளோ டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை ஓகேவா. ஸோ பிசி கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக படித்தா தான் நீங்கள் வந்து ஸ்கோரிங் முன்னாடி போக முடியும். ப்ளஸ் ரிவிஷன்
ஓகேவா. ஸோ ரிவிஷன் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸாக இப்போ பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் கம்மியாக வந்தாலும் ஸோ நான் வந்து தப்பாக சொல்லலாம், அவங்களுக்கு வந்து 120 130 தட் இஸ் எனஃப். ஒரு பிசி அவங்க சர்டன் ரிசர்வேஷன் கேட்டோம். ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜாஸ்தியாக வாங்கினா தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் ஓகேவா. ஸோ எல்லா ஆங்கிளில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா ஆங்கிளில் நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் அமைஞ்சிருக்கு. எதனால் நல்ல நேரம்னா நான் அப்படி சொல்லலை, டைம் கலந்து வந்திருக்கு ஓகேவா. டைம் கலந்து வந்திருக்கு. ஸோ போஸ்ட் போன எக்ஸாம் எப்போ இருக்குன்னு தெரியல. ஸோ 1-2 hour கண்டிப்பாக எக்ஸாம் வைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் எக்ஸாம் கண்டிப்பாக வச்சே ஆகணும். ஸோ கண்டிப்பாக ஒரு 2 to 3 months 1 month 2 month டிலே ஆகும். ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ். நீங்கள் வந்து இன்னும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் டே வந்து ப்ரீவியஸ் ஐஏஎஸ், ஒரு டேயில் ஹாஃப் டே ப்ரீவியஸ் ஐஏஎஸ் கேட் கொஷின்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு ஹாஃப் டேயில் டாபிக்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க ஓகேவா. ஸோ உங்களுக்கு அந்த கொஷின் சால்வ் பண்ணுறப்ப எந்த டாபிக் மிஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதுக்கு இன்னொரு தான் ரிவிஷன் போயிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வரனால உங்களுக்கு வந்து திங்கிங் ரிமெம்பரிங் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேவா. ஸோ ஹாஃப் டே வந்து ஒரு சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பண்ணுங்கள். ஹாஃப் டே வந்து கம்ப்ளீட் ஆல்ரெடி பண்ணவங்க. ஸோ அண்ட் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் வரும். ஸோ கேட் ஐஏஎஸ் கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் சால்வ் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நேற்று இந்த மெஷின்ஸ் லெக்சரில் அந்த கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் நீங்கள் வந்து மக்கப் பண்ண தேவையில்லை ஓகேவா. ஸோ த ரீசன் பிஹைண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட் இஸ் நீங்கள் வந்து மக்கப் பண்ண தேவை இருக்காது ஓகேவா. ஸோ மக்கப் பண்ணாமல் ஈஸியாக ரிமெம்பரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காம்பன்சேட்டிங் வைண்டிங்காக ஸோ சீரியஸில் இருக்குமா, அங்கேருந்து ஆர்மேச்சர் பேரலல் பார்த்து ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸில் நம்ம வந்து ஆர்மேச்சர் கரண்ட் பர் பேரலல் பார்த்து எடுத்துக்கிறோமா. ஸோ இங்கே ஆர்மேச்சர் கரண்ட்டாக ஸோ எம்எம்எஃப் ஈக்குவல் ஆகணும். எம்எம்எஃப் பர் போல் எடுத்துக்கணுமா, NI/P அங்கே NI/P இன்ட்டு ஏ ரைட்டா. ஸோ NI/P ஸோ அந்த மாதிரி ஓகேவா. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நேற்று காம்பன்சேட்டிங் டிமேக்னடைசேஷன் பர் கோட் சொல்லலாம் நினச்சேன். ஸோ அதே 1/2 hour ஆகிப்போச்சு. ஸோ தீரி பார்க்குறது உங்களுக்கு கஷ்டம் ஓகேவா. ஸோ அதனால தான் நான் இப்போ ரொம்ப இழுக்கிறேன். ஸோ எனிவேர் ப்ராப்ளம் வர்றப்ப அந்த காம்பன்சேட்டிங் டிமேக்னடைசிங் ஃபார்முலாஸ் கூட ஈஸி வே மெமரைஸ் பண்ணுறது நான் சொல்லிடுவேன் ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கு ரீசன் வந்து இந்த ப்ராப்ளம்காக தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நாளைக்கு வந்தா ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நாளைக்கு வந்தா இன்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் ஈஸியாக இப்போ நாளைக்கு வந்து அது 9 இப்போ log 2 கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா log 2 கொடுத்துட்டு log 2 வேல்யூ கொடுத்துருவாங்க, log 9 log 3 வேல்யூ கொடுத்துருவாங்க, log sum வேல்யூ அவங்களுக்கு ஆப்ஷனில் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நீங்கள் கேல்குலேட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா நான் எதுவும் தப்பாக சொல்லலை ஓகேவா. ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மார்க்ஸ் ரொம்ப வரணும்னு தான் சொல்லியிருக்கேன். இதில் ஒன்று இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.